வணக்கம். காங்கிரஸ் கட்சியில திமுகவோட கூட்டணி தொடரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கூட்டணி விவாதம் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ரொம்ப காலமா நீண்ட காலமா பாத்தீங்கன்னா திமுகவோட தான் கூட்டணியில இருக்கிறாங்க. இது வெற்றி கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. காங்கிரஸ் இப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னா திமுகவோட ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறத மெயினா வைக்கிறாங்க. சிலர் திமுகவில் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை ஏற்படுத்துறாங்க, கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலே சிலர் திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. சிலர் நம்ம தாவேகா சைடு போயிடலாம், ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு விஜய், அதனால நம்ம போயிடலாம். விஜய்க்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வே எல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 20% வாக்குகள் இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு பயப்படவே வேண்டியதில்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 4% வாக்குகள் தான் இருக்கு, அதுவும் சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணிகளை வர்றதுக்கு விஜய் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அவங்களோட கூட்டணி வச்சோம் அப்படின்னம்னா நமக்கு 4% வாக்குகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் தாவேகால கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ திமுக நமக்கு கடந்த முறை வாங்கின தொகுதிகளோட அதிக தொகுதிகளை கேட்குறோம். அது இல்லாமல் 6 அமைச்சர் பதவி கேட்குறோம், முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் கேட்குறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் விசிகா 2 பேருமே தெளிவாக இருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் அந்த கூட்டணியில திமுக கூட்டணியிலிருந்து விலகிச்சு தாவேகோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா விசிகாவும் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனால திமுக ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. தேமுதிக, பாமக, ராமதாஸ் அணி, இந்த அணியெல்லாம் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினா கூட ரொம்ப சைலண்டா அவங்க ஹேண்டில் பண்றாங்க. என்னத்துக்கு இந்த காங்கிரஸ் விசிகா இவங்கெல்லாம் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தாவேகோட கூட்டணி வைக்கலாம், நமக்கு தாவேகோட கூட்டணி வச்சோம்னா ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. திமுக நம்மளை மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா அது திமுக தான், வேற சாய்ஸே கிடையாது. அதிமுக சைடு போடணும். அதிமுகவில் ஏற்கனவே பாஜக இருந்தது, அதனால பாஜக கூட்டணியில் இருக்கிறனால அவங்களால எங்கேயுமே போக முடியல. திமுகவோட சகிச்சிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இப்போ தாவேகா இருக்குது, தாவேகா சைடு போயிடலாம், நமக்கு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் 18 எம்எல்ஏக்கள் 10 எம்பிகளை திமுக மூலமாக தான் காங்கிரஸ் வாங்க முடிஞ்சுது. அதெல்லாம் எப்படி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தலைமையில் நாளைக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திமுகவில் இருக்கிற ப. சிதம்பரம், மாணிக் தாகூர் இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. மாணிக் தாகூர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிசம்பர் 5 பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட மிக நெருக்கமான ஒரு அரசியல் ஆலோசகர், நெருக்கமான நபர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் விஜய் சந்திக்கிறார். விஜய் சந்திக்கிறது ஒரு அரசியல் சம்பந்தமான சந்திப்பு இல்லை, சாதாரண ஒரு சந்திப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் திமுகவோட கேள்வி. சரி, அரசியல் சந்திப்பாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் சந்திச்சோம், நாங்கள் அரசியல் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டியது தானே. அதில் ஒன்றும் தயக்கம் இருக்க வேண்டியது அவசியமே இல்லைல்ல. அதே போல் டிசம்பர் 3ஆம் தேதி என்ன செய்யறாரு, மாநில பொறுப்பு கிறிஸ்தோடகர் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட பேசுறாரு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பேசுறாரு. 2 நாள்ல பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திக்கிறார். இதுல தெரியலையா, அவர் 3ஆம் தேதி சந்திக்கும் போது முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் குழு அமைக்கல, திமுக சார்பாக ஒரு கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு சம்பந்தமான ஒரு குழு அமைப்போம், அந்த குழு பேசி முடிவெடுப்போம், நீங்க அந்த குழுட்ட எதா இருந்தாலும் பேசுங்க, நான் அதுல முக்கியமான முடிவுகளை கடைசியா தான் நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்னு அதுக்கப்புறமா அவர் போன பிறகு சக்கரவர்த்தி போய் விஜய் பார்த்துட்டு வந்த பிறகு, பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு ட்வீட்டை போடுறாரு. உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டில் கடன் தொகை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போடுறாரு. இது எப்படி இந்த மாதிரி பதிவெல்லாம் திமுகவுக்கு எதிராக ஒரு பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் திமுகவுக்கு எதிராக ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா அவர் திமுக என்ன செய்யும், காங்கிரஸ் தலைமையிட்ட சொல்றாங்க. காங்கிரஸ் தலைமை என்ன செய்யணும், இது மாதிரி ட்வீட் போட்டவரை கூப்பிட்டு கண்டிக்கணும். கண்டிக்கவே இல்லை. நடவடிக்கை ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலை. முதலமைச்சர் என்ன செய்யறாரு, காங்கிரஸை விமர்சனம் பண்ண சொல்லி திமுக காரங்கிட்ட சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா திமுக காரங்க கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் மேல வைப்பாங்க. கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, நமக்கும் அது பின்னாடி பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட இருக்கு. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சக்கரவர்த்தி கருத்துக்கெல்லாம் பெருசா நம்ம எதிர்வினை ஆற்ற வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு. ராகுல் காந்தி நினைச்சிருந்தா சக்கரவர்த்தியை கூப்பிட்டு கண்டிக்க முடியும். பின்னணியில ராகுல் காந்தி தான் இருக்கிறாரு, இல்ல காங்கிரஸ் தலைவர் கார்கே இருக்காரு, அவர் மூலமா தான் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நடக்குது, ராகுல் காந்திக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே கார்கே ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக கூட இருக்கலாம். ஆனா ஏற்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்க 2 பேரும் தான் ஏற்கிறாங்க. அவங்க நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின், ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தவங்க இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கறது வந்து இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஏன் உணர மாட்டேறாரு ராகுல் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து வருத்தப்படுறாரு. 2021 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 25 தொகுதிகளில் அவங்க போட்டி போட்டாங்க. 18 தொகுதியில் ஜெயிச்சாங்க. 18 தொகுதியில் வெறும் 4% வாக்குகளை வச்சு மட்டும் அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் அவங்களுடைய இது ஃபுல்லாகவே திமுக தான் ஜெயிக்க வச்சுது அப்படிங்கிறத ஏன் உணர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா வந்து நம்பி இவங்க போகலாம், ஆனால் அவங்களை யார் ஜெயிக்க வைக்கிறது? 60 சீட்டே தரலாம், 70 சீட்டு கூட காங்கிரஸுக்கு வந்து விஜய் கொடுக்கலாம். ஆனால் யார் ஜெயிக்க வைக்கிறது? திமுக வந்து அவங்க ஜெயிக்க முடியுமா? இல்லை அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க செலவு பண்ணி ஒரு வெற்றி பெற முடியுமா? பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? இன்னைக்கு 18 எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த முக்கியமான மூத்த நிர்வாகிகள், திமுக ஆதரிக்க நிர்வாகிகள் சொல்றாங்க. இது உண்மைதான். இப்ப வந்து நீங்க தொகுதி அதிகமா கேக்குறீங்களா? கேளுங்க. 35 50 தொகுதி எங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்களா? கேளுங்க. 35 தொகுதியில நிறுத்துறதுக்கு வேட்பாளர் காங்கிரஸ்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் வேணாங்க, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும். கண்டிப்பா 6 அமைச்சர் வேணும். எங்களுக்கு முக்கியமான அமைச்சர்கள் எங்களுக்கு வேணும். நாங்க வந்து திமுகவுக்கு இப்போ நெருக்கடியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அமைச்சர் பதவிக்கு ஓகே அப்படின்னா நாங்க வந்து கடந்த முறை 25 தொகுதியில் போட்டி போட்டோம்ல, அதே போல 25 தொகுதியில் நாங்கள் போட்டி போட்டு நிற்கிறதுக்கு, திமுக ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படியே திமுக ஒரு வேளை வந்து தனிப்பெரும்பான்மையில வெற்றி பெறுது, ஆட்சி அமைக்குதுன்னா கூட ஆந்திராவில் எப்படி சந்திரபாபு நாயுடு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரோ அதே போல எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி இருக்கும்? அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், அது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அது கேட்குற ஒரு முறை இருக்குல்ல. தேர்தல் சமயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுத்து, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியை கொடுத்து, காங்கிரஸ் இப்படி ஒரு அதிகார பங்கீடை வந்து பெற முடியுமா? திமுக வந்து அதுக்கு சம்மதிக்குமா? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டேறாங்க அப்படின்னு திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் சொல்றாங்க. ஆனால் அது மக்கள் ஏற்றுக்கல. இவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து இவங்க ஏற்றுக்கல, அவ்வளோதான். ஆனால் காங்கிரஸ் அதுக்காக வந்து மிரட்டி அவங்கள வந்து நாங்கள் கூட்டணிக்குள்ள தொடரணும்னா இப்படி தான் இருப்போம் அப்படின்னா, விஜய் பக்கிட்டு போறீங்களா, போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிஎம் வந்து ஒரேடியாக முடிச்சிடுவார். அமைச்சர் பதவி கொடுக்கறது, போறது வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிரட்டலாக இருக்கு காங்கிரஸ் நாளைக்கு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் கூட்டுறாங்க. இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவு எடுப்பாங்க, தாவேகாவா திமுகவா அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு திமுகவில் தான் தொடரும். சும்மா ஒரு மிரட்டி பார்ப்பாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க, கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு பார்ப்பாங்க, தொகுதி அதிகமாக கேட்பாங்க, தொகுதி கொடுக்கல அப்படின்னாலும் அமைச்சரவையில் இடம்பாங்க, எல்லாமே பேசுவாங்க. இதனால வந்து என்னன்னா விசிகாவுக்கு ஒரு சைடு வந்து பிரச்சனைகள், காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவையும் அதை அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. இப்படி நிறைய முடிவுகள்லாம் இருக்குது. விசியா வெளியே போனால் ராமதாஸ் பாமக உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கு, தேமுதிக உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கு, காங்கிரஸ் விசியா போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. அவங்க தாவேகா விஜயை நம்பி போய் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு குழப்பமா இருக்குது. ஏன்னா விஜய் வந்து இப்ப திருமாவளவன்லாம் விஜய் வந்து எப்படி ஏத்துக்குவாரு, அவர் முதலமைச்சர் வேட்பாளரை எப்படி ஏத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. காங்கிரஸ் வேணா ஏத்துக்கலாம், அது தேசிய கட்சி, யாரை வேணாலும் முதலமைச்சர் ஏத்துக்கலாம், திருமாவளவன்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. திருச்சி வேலுசாமி போன்ற நபர்கள் நம்ம தாவேகோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்றாங்க. வேலுசாமி என்ன பொறுப்புல இருக்கிறாரு? வெறும் உறுப்பினர் மட்டும்தான். அவர் வந்து எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அவர் மேல நடவடிக்கை எடுத்தாலுமே காங்கிரஸ் கட்சியில ஒரு ஓட்டு குறையும், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா ஒன்றும் இருக்காது. அதனால வந்து திமுக வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு அப்புறம் திமுகவில் வந்து ஒரு குழு அமைக்க போறோம் தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அமைப்பாங்க. அதுக்குள்ள வந்து காங்கிரஸ்ல நாளைக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துல திமுக கூட்டணியில தொடருவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடருமா தொடராதா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.